வணக்கம், என் பெயர் சாய் பத்ரீஸ்வர். நான் வந்து 3ஆம் ஆண்டு MBBS படிக்கிறேன். ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். நேற்று தியாகராஜ சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு மயிலாண்டவர் அப்படின்ற ஒரு சித்தர் யாருன்னு ஒரு சர்ச்சிங்கில் வந்தேன். இங்கே ஒரு சாமியார் அம்மா இருந்தாங்க, பேர் மணிமேகலை. அவங்களிடம் கேட்ட பிறகு என்ன சொன்னாங்கன்னா, ரோம மகரிஷின்ற ஒரு மாபெரிய மகான், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருந்த ஒரு மகான், பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தில் மிகவும் சிறப்பு பெற்றவர். அவர் கையில் ஒரு மயில் இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால தான் மயிலாண்டவர் என்ற ஒரு பெயர் வந்து இங்கே சூடியிருக்காங்க ஐயாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு வழக்கமாக என்னுடைய மெடிடேஷன் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். அதன் பிறகு ஒரு 2 ரேண்டம் கிளிக்ஸ் ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்ததில் 2 விதமான அதிசயம். ரோம மகரிஷி ஐயாவுடைய நெற்றியில் முருகருடைய முகமோ மயிலோ இருந்ததை பார்த்தேன். இரண்டாவது, இந்த லிங்க திருமேனியில் ஐயாவுடைய முகம் தெரிந்தது. அவரை பார்க்க எப்படி இருந்தாருன்னா, இங்கே ஒரு சுவாமியார் இருக்காரு, தாமோதரன் ஐயா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட முகம் மாதிரியே இருந்தது பார்க்க. ஒரு 5 to 7 வருஷத்துக்கு பேக் எங்கள் தாத்தாவோட நான் வந்திருக்கேன். எங்கள் தாத்தா வந்து இந்த கோவில் திருப்பணிக்கு சமர்ப்பணம் நிறைய பண்ணியிருக்காரு. அப்பொழுது எனக்கு வந்து விவரம் தெரியாத காலம். அப்போ இவர் யாரு, இவர் எங்கேருந்து வந்தார், ரோம் நாட்டிலேருந்து வந்தாரா, இல்லை ரோமம் என்ற ஒரு முடி அதிகமாக இருந்ததுனால ரோம மகரிஷின்னு பெயர் பெற்றாரான்ற ஒரு சந்தேகம். அதன் பிறகு ஒரு 5 to 7 வருடங்கள் பிறகு இப்பொழுது எதர்ச்சியாக ஒரு ஈர்ப்பு சக்தி என்னை இழுத்தது. இப்பொழுது நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே இருக்க குரு மகான்கள் பல அதிசயத்தை நிகழ்த்தினார்களோ அதே போன்று 2 ஒரு புகைப்படத்தில் தன்னுடைய முகத்தை காட்டியிருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.